வெல்கம் டு விசன் கிரேவிங்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா குஸ்கா புலாவ் ரைஸ். வாங்க இதை நான் ஸ்டார்ட் டு எண்ட் வரை எப்படி பண்ணணும் டிப்டாக காட்டுறேன். 2 கப் பிரியாணி அரிசியை 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை இப்போ அரை மணி நேரம் ஊறட்டும். அரிசி ஊறுறதுக்குள்ள கடகடன்னு 4 வெங்காயத்தை ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கியூபாக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கியூபாக வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, இதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நறுக்கி எடுத்துட்டு அதே அளவுக்கு புதினாவும் எடுத்துப்போம். அது கூட காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாய் காம்பை பிச்சுட்டு நல்லா ஒரு கீரி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 4 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் இலை, ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு பெரிய ஏலக்காய், 4 ஏலக்காய், 2 பட்டை எடுத்துப்போம், கருப்பு கல்மலர், 4 லவங், 1 ஸ்பூனுக்கு ஜீரகம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தேன், 1 ஸ்பூன் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா இஞ்சி பூண்டு வாட போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருப்போம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே 4 அந்த பச்சை மிளகாய். இப்போ இதை நல்லா வதங்குற ஸ்டேஜ்ல நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது கூட 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி லேசா கிளறி விட்டுருவோம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கிண்டலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா கொத்தமல்லியும் புதினாவும் வதங்கிட்டு இப்போ நம்ம 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சதால நம்ம 2.5 கப் தான் ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணலாம். அரிசியில் அடியில் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக கிண்டி விட்டு உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை இப்போ நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக கிண்டி விட்டுருக்கோங்க. ரொம்ப கிண்ட வேண்டாம், லேசாக கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போதான் மூடி போட்டு மூடிடலாம். நடுவில் அப்பப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம மூடி திறந்து கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகிட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. 30 மினிட்ஸில் குக் ஆகிட்டு, பட் 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி செஞ்சேன். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம் எடுக்கிற மாதிரி வச்சுருந்தேன். அண்ட் செகண்ட் நான் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்க விட்டேன். நல்லா குலையாமல் உதிரியாக ரைஸ் நல்லா வெந்துட்டு இதுக்கு நீங்கள் தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.